இப்போ பால் மாட்டுக்குனாலாம் ஒரு 15 லிட்டர் கறக்க மாட்டு சொல்லலாம். சரிங்க தம்பி. இந்த குண்டா ஒரு கிலோ வரும்னா இதில் 2 குண்டா அது போட்டுக்கணும் தம்பி. ஒரு டைமுக்கா 2 டைமுக்கா? காலையில் சாயங்காலம் 2 நேரமும். 2 நேரமும்? ஆமாம், 2 நேரம் வச்சு. மாட்டு பண்ண வைக்கணும்னா எத்தனை மாட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க? எத்தனை மாடு இருந்தால் போதும்? ஸ்டார்டிங்னா நீங்கள் 2 மாட்டுலேருந்து ஆரம்பிக்கலாம். சரி. பெருசாக 10 மாடு வாங்கி கட்டுவாங்க. அதில் எங்களுக்கு பராமரிப்பு பண்ணதுன்னா லாஸ் ஆயிரும். சரி. 1 2லேருந்து ஆரம்பிச்சாதான் எப்படி ஒரு மாட்டுக்கு பண்ணு என்னென்ன நோய் வரும், 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் தான் அனுபவம் இருந்தால் தான் பண்ணுவோம். ஒட்டுக்கா 10 மாடு வாங்கி கட்டுறது பண்ணுறது வந்து எல்லாம் பண்ணுறாங்க, சம்பாதிக்கலாம் தோணும். ஆனால் எங்களுக்கு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு மடினே வந்துச்சு, ஒரு மாட்டு காய்ச்சல் தண்ணி பின்னிடுங்கன்னா டாக்டர் கூப்பிடுறது பண்ணுறது டக்குன்னு உடம்பு சரியாது. அதனால நீங்கள் ரிவ்யூ பண்ண முடியாது. சேலத்தை சுற்றி யார் வேணாலும் வந்து வாங்குவாங்க. சரிங்க. சேலத்தை சுற்றிக்கிறவங்களே மெயினாக பால் அதிகமாக வேணும்னா திருவண்ணாமலைக்காரு, சென்னைக்கு. பண்ணக்காருக்கு மாடு அதிக பால் இருந்தால் நல்லதாக சொன்னால் வந்து எடுத்துப்பாங்க. பண்ணக்காருக்கு ஒரு 20 லிட்டருக்கு மாதிரி. அப்போ பண்ண மாடு கொடுக்குறோம். ஒரு மாடு 2 மாடு வாங்குறவங்களுக்கும் கொடுக்கலாம். பண்ணக்காரு வந்து ஒரு 5-6 மாடு வேணும்னாலும் கொடுக்கலாம். பால் குறையுது. ஒரு 10 நாள் போனோம்னா ஆனால் பால் குறைஞ்சனால திருப்பி ரிட்டர்ன் எடுக்காது. ஓ சரி. பீர் வெஸ்ட் நம்ம கம்மியாக கொடுக்காதனால. ஆனால் ரேட்டும் கம்மி, 15 14 13 அந்த ரேட்டுக்குள்ளே தான் கிடைக்கும் பீர் வெஸ்ட். இது 30 ரூபா வருது, இது 30 ரூபா கிலோ. ஆனால் இது கிலோவே 15 ரூபாய்க்கு தான் நமக்கு கிடைக்காது. ஒரு 10 நாளைக்கு 8 நாளைக்கு வச்சிருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி புளிங்க போன மாதிரி ஆகிடுது. மாட்டுக்கு தம்பி உங்கள் பேர் சொல்லுங்க தம்பி. என் பேர் மதன்குமார். சரிங்க தம்பி. இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மாடுங்கள்லாம் பார்த்தோம். மாட்டை பற்றி பராமரிப்பு, இந்த நோய் தடுப்பு முறையை பற்றி சொன்னோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த தீவனங்களை பற்றி சொல்லலாம் தம்பி, பேசலாமே. தீவனங்கன்னா நான் வந்து எப்படின்னா ஒரு இப்போ பால் மாட்டுக்குனாலாம் ஒரு 15 லிட்டர் கறக்க மாட்டு சொல்லலாம். சரிங்க. இந்த குண்டா ஒரு கிலோ வரும்னா இதில் 2 குண்டா அது போட்டுக்கணும். இது வந்து 15 கிலோ 15 லிட்டர் பால் கறக்கிற மாட்டுக்கு. 15 லிட்டர் பால் கறக்கிற மாட்டுக்கு. இது நிறையா ஒரு விழானா ஒரு 1.5 கிட்ட கிட்ட. இது நிறையா ஒரு விழானா ஒரு 1.5 கிட்ட கிட்ட வரும்னா சரிங்க போட்டுக்கணும் மாவு. சரிங்க. இந்த பீர் வெஸ்ட்டுக்குன்னா கையில் நம்ம போடுற மாட்டுக்கு. ஓகேங்க. இப்படி 2 கை எள்ளி போட்டோன்னா நிறையா வந்துடலாம். அவ்வளோதான். ஒரு 15 லிட்டர் 20 லிட்டர் கறக்கிற மாட்டு நான் இவ்வளோ தீனி வைப்பேன். இவ்வளோ தீனி வைக்கிறீங்க? தீனி வைப்பேன். சரி. இது வந்து தம்பி ஒரு டைமுக்கா 2 டைமுக்கா? காலையில் சாயங்காலம் 2 நேரமும். 2 நேரமும்? ஆமாம், 2 நேரம் வச்சு அந்த தாலியில் போட்டு. சரிங்க. அவ்வளோதான். தாலியில் போட்டால் தாலி நிறைய தண்ணி விட்டு காட்டி கட்டிடுவோங்க. ஓ சரிங்க தம்பி. தண்ணி வந்து போர் போட்டுக்கலாம். டேங்க் நப்பி டேங்க் வந்து எடுத்துக்கிறது. ஓகே. இப்போ இந்த ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சா நல்லா ஊறிக்கணும். ஊறும்போது நம்ம மாட்டு காட்டிக்கிறோம். அந்த புழக்க தீவனி வந்து ஊறிக்கும். நல்லா ஊறிக்கும். நல்லா ஊறிக்கணும். சரி சரிங்க தம்பி. இப்போ வந்து இந்த பீர் வெஸ்ட் வரது இது மாதிரி தான் வரணுமா இல்லை நம்ம இந்த மாதிரி வரும்னா இது வந்து பேரில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரிங்க. சாக்கில் பேக் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்க. டன்னேஜ் கணக்கு அவங்களுக்கு ஒரு ரேட் வரும். நம்ம வந்து நம்ம மாட்டுக்கு அது வந்து ஒரு 10 நாளைக்கு 8 நாளைக்கு வச்சிருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி புளிங்க போன மாதிரி ஆகிடுது. மாட்டுக்கு ஓடிடும். அதனால நம்ம 7 நாளைக்கு 8 நாளைக்கு ஒரு தடவை புதுசாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓ சரி சரிங்க. சரி. இப்போ அது ஆட்டுக்குட்டின்னு கொடுக்கலாம். ஆட்டுக்குட்டி சாப்பிடணும். ஆட்டுக்குட்டி அதனால ஆடு மாடு விரும்பி சாப்பிடணும். கோழி ஆடு மாடு 3மே இறையிறது தான் கோழி ஆடுதும். ஆடு வந்து அப்படியே ரொம்ப இருந்துச்சுன்னா அவன் சாப்பிட்றோம். சரிங்க தம்பி. இப்போ வந்து வத்த கறவைக்கு வந்து இந்த மாட்டை இந்த இதை கொடுத்தோமா பீர் வெஸ்ட் வத்த கறவைக்கு அது பால் கறக்குமா? அதில் பால் நல்லா கறக்கணும்னா மாடு வந்து கொஞ்சம் வளராது, அப்படியே இருக்கிற லெவல்லே இருக்கும். பால் கறக்கிறதுனால பால் இல்லாத மாடு வந்து நல்லா சைனிங் மாடு நல்லா இருக்கும். சென மாட்டு கெடியெல்லாம் கொடுக்கலாம், நல்லா சைனிங்காக இருக்கும். இது நம்ம இது கொடுக்கறதுனால சைடில் 2 தீனி கொடுக்கலாம். நம்ம கிட்ட மாடு எந்த பிரச்சனையும் இல்லை. இது கொடுக்கறனால நம்ம சைடு தீனி 2 கொடுக்குறோம்ல. சரிங்க. ஆனால் தனியாக தான் கொடுக்கலாம். நம்ம சைடாக கொடுத்து எந்த எஃபெக்டும் இல்லை. ஓ சரி சரிங்க. அதுவும் கொடுத்துக்கலாம். அதில் அப்போ பால் வந்து அதிகம் கறக்கிறது பீர் வெஸ்ட் கொடுக்கலாம். இது இல்லைன்னா நம்ம கிட்ட பால் குறையுது. ஒரு 10 நாள் போனோம்னா ஆனால் பால் குறைஞ்சனால திருப்பி ரிட்டர்ன் எடுக்காது. ஓ சரி. பீர் வெஸ்ட் நம்ம கம்மியாக கொடுக்காதனால. ஆனால் ரேட்டும் கம்மி, 15 14 13 அந்த ரேட்டுக்குள்ளே தான் கிடைக்கும் பீர் வெஸ்ட். இது 30 ரூபா வருது, இது 30 ரூபா கிலோ. ஆனால் இது கிலோவே 15 ரூபாய்க்கு தான் நமக்கு கிடைக்கும். அதிகபட்ச ரேட்லேயே 15 ரூபா. பீர் வெஸ்ட் 15 ரூபா ஒரு கிலோ. ஓ சரி. இந்த எத்தனை கேஜி திரும்பி வரும் இந்த ட்ரம்? 50 கேஜி இந்த ட்ரம் வருதுங்களா? 50 கிலோ தான் வரும் அந்த ட்ரம். சரிங்க. இப்போ நீங்கள் மாடுலாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்களா? ஆமாங்க, நான் மாடு சேல் பண்ணுறேன். சரி. இந்த எது மாதிரி மாடுலாம் சேல் பண்ணுறீங்க? நம்மகிட்ட இளங்கரவனா, சென மாடு, வத்தக்கறவை அந்தந்த இதில் எந்தெந்த மாடு வருதோ அப்படியே நம்மகிட்ட. இப்போ இளங்கர 4 மாடு இருந்துச்சா இப்போ இளங்கரைக்கு வந்து இளங்கர மாடு கொடுத்துருவோம். இப்போ வத்தக்கரை மாடு இருந்துச்சா வத்தக்கரை கேட்கணும். வத்தக்கரை கெடேரி கேட்டால் கெடேரி, கண்ணுட்டி கேட்டால் கண்ணுட்டி. நம்ம சந்தைக்கு போய் நம்மளுக்கு மாடு நல்லதாக நமக்கு தெரிஞ்சு வாங்குறோமா. நம்மகிட்ட வரவங்க எந்த மாடு இருந்தாலும் இளங்கரை வரீங்க இளங்கரை தான் வாங்கிக்கிறாங்க, வத்தக்கரை வரீங்க வத்தக்கரை தான் வாங்கிக்குவாங்க. அப்படியே தெரிஞ்சவங்க தான் நிறைய வந்தவங்க. தெரியாதவங்க ரோட்டு மேலே பார்த்துட்டு போவாங்க, மாடு தான் பார்த்து வாங்கி பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போயிடுவாங்க. சரிங்க தம்பி. இப்போ வந்து இந்த மாடுலாம் வந்து நான் பார்த்தா ஒரு 20 எத்தனை மாடு தம்பி? 20 மாடு இருக்குமா? 20 22 மாடு இருக்கு. 22 மாடு இருக்குது. எல்லாமே வந்து
டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது தம்பி. அது இப்போ கருப்பு கலரில் இருக்குது, அது செம்பூத்து கலரில் இருக்குது, இப்போ கருப்பு வெள்ளையில் இருக்குது. இந்த கன்றுக்குட்டி இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்னென்ன ரகம் தம்பி நம்மகிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட ஹெச்எப்பில் இருக்குதுண்ணா. சரி, ஒருத்தர் வந்து இந்த செவலை தான் மெயினாக இருக்குங்க. பனங்கா கலர் பால் கறக்குது, வெயில் மலை தாங்குதுன்னு அப்படி வாங்குறாங்க. அதனால் அப்படி வாங்குறீங்களோ அப்படி கொண்டு வந்து கொடுக்குறது. சரிங்க. நம்ம காட்டுக்கார் எப்படிலாம் வாங்குவோம்னு நம்மக்கிட்ட ஒரு 20 வருஷமாக மாட்டு வியாபாரம் தான் அப்பா 40 வருஷமாக அப்பா பண்ணுறாரு. எனக்கு ஒரு 10 வருஷமாக தான் தெரியும். சரிங்க. அதனால் அப்பாவுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அவர் கொண்டு வந்து இவங்களுக்கு இந்த மாடு ஆகும் பண்ணும் அப்பாட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க, எங்கள் மாடு இப்படி வேணும். அவர் கொண்டு வந்து அதை பார்த்துட்டு எங்கள் விலைக்கு ஆச்சுன்னா விலைக்கு ஏற்றிட்டு போயிடுவாங்க. விலைக்கு வாங்கி ஏற்றிக்கிறாங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த சேல் பண்ணிட்டு இருக்கிறேன், எந்தெந்த ஊருக்குலாம் கொடுக்குறீங்க? ஆனால் நம்மளுக்கு வந்து லோக்கல்னா இங்கே சேலத்தை சுற்றி யார் வேணாலும் வந்து வாங்குவாங்க. சரிங்க. சேலத்தை சுற்றி இருக்கிறவங்களே மெயினாக பால் அதிகமாக வேணும்னா திருவண்ணாமலைக்காரு, சென்னைக்கு பண்ணக்காருக்கு மாடு அதிக பால் இருந்தால் இங்கே நல்லதாக சொன்னால் வந்து எடுத்துப்பாங்க. பண்ணக்காருக்கு ஒரு 20 லிட்டர் மாதிரி. அப்போ பண்ணக்காருக்கு நம்ம மாடு கொடுக்குறோம். அவங்க வந்து ரேராக தான் கேட்பாங்க. அவங்க பண்ணையில் ஒரு மாடு உடம்பு சரியில்லை, பால் குறைஞ்சி போச்சு, கண்ணு படிச்சு மாடு முடியும்னா அவங்க ஒரு மாடு அந்த மாடு தட்டி இன்னொரு மாடு அப்படி. சரி, இப்போ வந்து ஒரு மாடு 2 மாடு வாங்குறவங்களுக்கும் கொடுக்கலாம். பண்ணக்காரு வந்து ஒரு 5-6 மாடு வேணும்னாலும் கொடுக்கலாம். அதாங்க, அது மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் அவங்க ஒட்டுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. நல்லா தேடி பார்த்து ஒரே நிமிஷம். சரி தம்பி. மாட்டில் வந்து வாங்குறாங்க. சரிங்க. அவங்க வந்து இப்போ 4 மாடு இருக்குது, 4 மாடு எடுத்துக்கலாம். திருப்பி 4 பார்த்துட்டு கேட்கலாம். திருப்பி அடுத்த வாரம் வந்து அந்த 4 மாடு நம்ம வாங்கி கொடுத்துருவோம். அவங்க கேட்கறத பொறுத்து எங்களுக்கு மாடு நாம் போய் நம்ம ஓன் காசு போட்டு வாங்கி கொடுக்குறோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றிப்பாங்க, இல்லைன்னா நம்ம வேற ஆளுக்கு விற்றலாம், நம்ம வச்சுக்கலாம். நம்ம அடுத்து போய் தரவு கொடுக்கறது பண்ணுறது பிடிக்கலாம். நாம் வாங்கிட்டு நம்மகிட்ட அவங்க வாங்கிக்கலாம். அடுத்த மூலியமாக நம்மகிட்ட எதுவும் இல்லை. சரி தம்பி, இப்போ வந்து ஒரு புதுசாக நம்ம பால் பண்ண வைக்கணும், அதாவது இல்லை மாடு கவு ஃபார்மிங் மாட்டு பண்ண வைக்கணும்னா எத்தனை மாட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க? எத்தனை மாடு இருந்தால் போதும்? ஸ்டார்டிங்னா நீங்கள் 2 மாட்டுலேருந்து ஆரம்பிக்கலாம். சரி தம்பி. பெருசாக 10-15 இல்லை, சின்ன இன்கம்மாக போனால் தான் இங்கே பெருசாக 10 மாடு வாங்கி கட்டுவாங்க. அதில் எங்களுக்கு பராமரி பண்ணதுனா லாஸ் ஆயிரும். 1-2லேருந்து ஆரம்பித்தா தான் எப்படி ஒரு மாட்டு பண்ணு என்னென்ன நோய் வரும், 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் தான் அனுபவம் இருந்தால் தான் பண்ணுவோம். ஒட்டுக்காக 10 மாடு வாங்கி கட்டுறது பண்ணுறது வந்து எல்லாம் பண்ணுறாங்க, சம்பாதிக்கலாம் தோணும். ஆனால் எங்களுக்கு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு மடினே வந்துச்சு, ஒரு மாட்டு காய்ச்சல் தண்ணி பின்னிடுங்கன்னா டாக்டர் கூப்பிடுறது பண்ணுறது டக்குன்னு உடம்பு சேவை. அதனால நீங்கள் ரிவ்யூ பண்ண முடியாது. அப்படி பண்ணுறீங்களா இருந்தால் ஒரு அனுபவம் கூட வேலை தெரிஞ்சவங்க வச்சு பண்ணலாம், ஆள் போட்டு. இல்லைன்னா ஒரு டாக்டர் சப்போர்ட் பண்ணையாகிறீங்களா தினம் டாக்டர் சப்போர்ட் இருக்கணும். மாட்டை பார்த்து எப்படி இருக்குது, மாடு நல்லாகுது, எந்த எஃபெக்ட் இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இல்லை மாட்டுக்கு கோமாரி, மஞ்சள் காமாலம் வந்தால் புதுசாக யாருக்கும் தெரியாது. மாட்டுக்கு மஞ்சள் காமாலம் வந்தால் 2 நாள் பார்க்கலாம், மாடு அவுட் ஆயிரும், இறந்துடும். அதனால மாட்டு பண்ணை வைக்கிறவங்க ஒரு அனுபவசாலியோட வச்சா மட்டும்தான் மாட்டு பண்ணை ரன் பண்ண முடியும். புதுசாக எல்லாம் அவங்க 1 மாடு 2 மாடு வாங்கி கட்டி பார்த்து பண்ணி இப்படிதான் அவங்களுக்கு மாட்டை பொறுத்த ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும். அந்த நோவெல்லாம் ஒவ்வொன்றா இது பண்ணாதான் அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்படி கரெக்டாக வச்சு பண்ணா ரன் பண்ணலாம், மாட்டு பண்ணிக்கலாம். ஆனால் மாடு ஒன்றுக்கு 5 லிட்டர் 13 லிட்டருக்கு மேலே கறந்தா தான் எங்களுக்கு இன்கம். அதுக்கு ஒரு 5-6 லிட்டர் போனால் எங்களுக்கு ஒரு 5-6 லிட்டர் பால் மீதியாகும். அப்பதான் எங்களுக்கு இன்கம். ஓகே, அதாவது 15 லிட்டர் கறக்கிற மாதிரி மாட்டை மட்டும் தான் கறக்க முடியும். சரிங்க. அது மாதிரி இருக்கிற மாட்டை மட்டும் தான் வாங்கி கறந்தா இன்கம் பண்ணலாம். சரிங்க தம்பி. இப்போ கண்ணுக்குட்டி நீங்கள் கொடுக்குறீங்களா? கண்ணுக்குட்டி தேவை இல்லை, கண்ணுக்குட்டி எங்களுக்கு வேணும், கிடாரி அது மாதிரி வாங்கிக்கலாம். அது மாதிரி இருந்தாலும் கிடாரி வந்து நம்மகிட்ட பருவத்துக்கு போகிற சைஸில் தான் சின்னதாக ஊசிக்கு போகிற சைஸில். ஓகே, ஊசி போகிற சைஸில். அதான் மாடு நினைக்கிறீங்க, மாடு வாங்கிக்கலாம். கிடாரி வேணும், கண்ணுக்குட்டி போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் அது மாதிரி வாங்கிக்கலாம். சரிங்க தம்பி. இப்போ நான் உங்கள் நம்பர் இதெல்லாம் போட்டு விட்றேன் தம்பி. அவங்களுக்கு யாருக்கு மாடு தேவைப்படுதோ இல்லை அவங்களுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட்டை கிடாரி தேவைப்படுதோ அவங்க கால் பண்ணிட்டோம். நம்மகிட்ட வத்தக்கறவை செனமாடு அது மாதிரி இருக்கு. செனமாடு இளங்கறவை எல்லா மாடும் வருங்கண்ணா. எல்லா மாடும் அந்த சீசனில் அவங்க கேட்குற மாதிரி இந்த வாரத்தில் இப்போ 4-3 இளங்கற மாடு இருக்குது. சரி, இளங்கற மாடு வந்தால் கொடுக்கலாம். இப்போ கிடேரி இன்னைக்கு 2 இன்ச்சு ஒன்று கொடுத்துட்டாங்க, இன்னும் ஒரு கிடேரி இருக்குது. அவ்வளோதான். அப்படி வரப்ப இளங்கறவை வத்தக்கரை வந்தாலும் வத்தக்கரை இருந்தால் கொடுப்போம். அடுத்த வாரம் சொன்னால் அடுத்த வாரம் இருந்தால் மட்டும் வந்து வாங்கிக்கலாம். சரிங்க தம்பி. ஓகே தம்பி, நான் உங்கள் நம்பரை போட்டு விட்றேங்க. இங்கே யாருக்கு தேவைப்படுது அவங்க வந்து உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு தம்பி. உங்களுக்கு இந்த மாடு வளர்ப்பில் யாருக்கோனும் உங்களுக்கு டவுட் யாருக்கோனும் தேவைப்படுச்சா நீங்கள் கைட் பண்ணுவீங்களா? கைட் பண்ணுவீங்களா? யாராவது தெரியாதவங்க ஒருத்தர் கால் பண்ணி கேட்டாலும் எல்லாமே கைட் பண்ணலாம். மாட்டுக்கு தீனி கொடுக்குறது. சரி தம்பி, எல்லாம் கைட் பண்ணலாம். சரி தம்பி. சரி, உங்கள் நம்பர் போட்டு விட்றேன் தம்பி. ஓகே தம்பி, தேங்க்ஸ் தம்பி, நன்றி தம்பி. ஓகே.